கை தூக்கும் போது உங்களோட பிளவுஸும் மேலே சேர்ந்து தூக்குது. இந்த இடம் வந்து நிறைய சுருக்கம் வருது, இல்லைன்னா ரொம்ப வந்து டைட்டா இருக்கு. கை வந்து மேலே தூக்க முடியல, கீழே தூக்க முடியல, நல்லா டைட்டா இருக்கு. அப்புறம் ஷோல்டர் வந்து சரிஞ்சிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் கொக்கி பூட்ட முடியல, ரொம்ப டைட்டா இருக்கு. அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் கொக்கி பூட்டியும் ஒரு 6 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு வந்து லூஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க எதனால நினைக்கிறீங்க? ஒரே ஒரு பிரச்சனை தான், ஆம் ஹோல் லென்த்து, ஆம் ஹோல் ரவுண்டு. நீங்க எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணுங்க, எந்த சார்ட் வேணாலும் யூஸ் பண்ணுங்க. நீங்க இந்த சார்ட்டை ஃபார்முலாவை ரெண்டுத்தையும் மட்டுமே வச்சு அந்த ஆம் ஹோல் லென்த் அப்புறம் ஆம் ஹோலோட கர்வ் வந்து நீங்க வரையறீங்கன்னா உங்களுக்கு அது வந்து கரெக்டா இருக்காது. ஏன்னா எல்லாரோட உடம்புமே வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஒரு உடம்பு வந்து ஒல்லியா இருப்பாங்க, கை மட்டும் பெருசா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆம் ஹோல் மட்டும் நல்லா பெருசா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆம் ஹோல் கீழே ஃபேட் இருக்கும். இப்போ இந்த இடம் கரெக்டா இருக்கு, இப்படி தொப்பி போட்ட மாதிரி இப்படி கரெக்டா வந்து நின்றுச்சுன்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? ஷோல்டர் வந்து ஃபால் ஆக தான் செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆம் ஹோல் லென்த் தான் சரி பண்ணணும். அப்போ இந்த செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 6, அப்புறம் செஸ்ட்டை வந்து 8ஆல வகுக்கிறது, நீங்க என்ன பண்ணாலுமே கரெக்டா வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆம் ஹோல் ரவுண்டை வரைஞ்சு நம்ம உடம்புல இருந்து எடுத்த ஆம் ஹோல் ரவுண்டை பாதியா எடுத்து டேப்ல நீங்க ஆம் ஹோல் ரவுண்டு கீழே நம்ம வச்சு பார்த்துட்டே வந்தோம்னா தான் நம்மளோட ஆம் ஹோல் ரவுண்ட் அளவை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ எப்படிதான் நாங்கள் அளவு எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியரா சொல்லி கொடுத்துருப்பேன். ஆம் ஹோல் லென்த்தை வந்து எப்படி மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்றது, நம்மளோட ஆம் ஹோல் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்மளோட ஆம் ஹோல் லென்த்தை வைக்கிறதுங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்பேன். நம்மளோட ஸ்ரீஜா உலகம் யூடியூப் சேனல் இருக்கு, நீங்களும் போய் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா 100% வந்து இந்த மெத்தட் தான் கரெக்டாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.